ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து ஸோ 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுல வந்து எது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் போகும் அண்ட் அல்கீன் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏவ பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏல ஸோ நமக்கு ஒரு ஜிங்க் டெஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜிங்க் டெஸ்ட் அல்லது சோடியம் அயோடைடு. ஸோ இதெல்லாம் குடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் E2 எலிமினேஷன். ஸோ நமக்கு விசினால் டைப்ரோமைடு இருக்கணும். ஸோ விசினால் டைப்ரோமைடு. ஸோ இந்த மாதிரி விசினால் டைப்ரோமைடு இருக்கணும். ஸோ அப்போ ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா லோன் பேரை வந்து ஸோ இங்கே இருக்க லோன் பேரை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ நமக்கு அல்கின் ஃபார்ம் ஆகும். ஸோ ஏ ஆப்ஷனை பாருங்க. ஸோ இதில் ஸோ இங்கே புரோமின் இருக்கு. ஸோ இங்கேயும் புரோமின் இருக்கு. அப்போ ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க புரோமினை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி ஸோ இது எலிமெண்ட்டாக வெளியில் போயிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸோ ஒரு அல்கின் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா பிரெட்ஸ் ரூல் படி ஸோ பிரெட்ஸ் ரூல் படி பிரிட்ஜ் கேட்டில் ஃபார்ம் ஆகுறது வந்து ஸோ நாட் ஃபேவர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஸோ அப்போ இது வந்து அல்கீனை கொடுக்காது. ஸோ நெக்ஸ்ட் சி ஆப்ஷனை பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கைல் KOH கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ நமக்கு சியை பாருங்க. இதில் நமக்கு ஸோ ஒரு செல்லிவிங் குரூப் இருக்கு. ஸோ இது ஆல்பா, ஸோ இது பீட்டா. ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜன் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஸோ பேஸ் ஸோ இந்த ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணுதுன்னா ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி நமக்கு புரோமின் எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். ஸோ இங்கேயும் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கேட்டில் தான் நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் நாட் ஃபார்ம். ஸோ இதுவும் வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ கான்சன்ட்ரேஷன் H2SO4 கொடுத்துருக்காங்க. இது ஒரு E1 எலிமினேஷன். கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இது வந்து ஒரு E1 எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ நமக்கு ஒரு டெர்ஷியரி கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டெர்ஷியரி கார்போகேட்டன் வந்து ஸோ அப்போ இங்கே இருக்க புரோட்டானை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு பீட்டா ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணாலுமே ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு பிரிட்ஜ்கேட் அல்கின் தான். ஸோ இதுவும் நாட் ஃபார்ம்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ அல்கைல் அமோனியம் அயன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது வந்து ஒரு அல்கைல் அமோனியம் அயான். ஸோ இது வந்து ஹாஃப்மன் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஹாஃப்மன் எலிமினேஷன். ஸோ அப்போ நமக்கு ஸோ இந்த இடத்துல ஸோ அல்கைல் அமோனியம் அயான் இருக்கு. ஸோ இது ஆல்பா, ஸோ இது பீட்டா. ஸோ இங்கே இருக்க ஹைட்ரஜன் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஸோ பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸை வச்சு இந்த புரோட்டானை நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது பாண்ட் பிரேக் ஆகி ஸோ நைட்ரஜன் மேலே இருக்க பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இப்படி இருக்கும். ஸோ இப்படி டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்கினை கொடுக்கும். ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கேட்டில் டபுள் பாண்ட் கொடுக்குது. ஸோ அது வந்து நாட் ஃபேவர் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா நமக்கு டபுள் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு பிளேனாராக இருக்கணும். இப்போ பிரிட்ஜ் கேட்டில் வந்தது அப்படின்னா அது வந்து பிளேனாரிட்டியை மெயின்டைன் பண்ணாது.